வணக்கம் மக்களே, வணக்கம். நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால இந்த காணொளி. ஐடிசி நிறுவனத்த நான் வச்சிருக்கேன் சார். சார் ஐடிசி நிறுவனத்த நான் வாங்க போறேன் சார். சார் இத இப்போ வாங்கலாமா சார்? சார் 5% எனக்கு டிவிடெண்ட் வருது. அதனால வச்சுக்கலாமா? அப்படிம்பாங்க. சார் பெரிய நிறுவனம் சார். ஸோ டைவர்சிஃபிகேஷனா இருக்கு சார். வாங்கிக்கலாமா? அப்படிம்பாங்க. அப்படி வாங்குனவங்க, வாங்க போறவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஐடிசி நிறுவனத்தோட சிகரெட் ஆட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு கேட்பேன். யோசிப்பாங்கள்ல? யோசிக்கிறீங்களா? விளம்பரம் நீங்க பார்த்ததே இல்லைல்ல? ரைட்டு. கோட்பானா என்னன்னு கேட்பேன். COTPA கோட்பானா என்னன்னு கேட்பேன். அப்போ கோட்பானா என்ன? ஏன் ஆடே கிடையாது? சிகரெட்டுக்கு ஆடே கிடையாது. அதுக்கப்புறம் சிகரெட் வித்த கம்பெனி ஊதுபத்திய வித்து உங்க வீடு வரை வருவாங்கன்னு நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா? இந்தியாவுல வருஷத்துக்கு 13 லட்சம் பேர் கேன்சர் டிசீஸ்ல ஸ்மோக்கிங் மூலியமா நெறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க டேட்டா படி. அப்படி ஒரு புகையிலைய தயாரிக்கிற நிறுவனம் உங்க பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நோட் புக் வரை வந்துட்டானே. அது எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்படி அந்த கம்பெனி புகையிலை விக்கிற கம்பெனி, அந்த கம்பெனியோட சேர்மனுக்கு பத்மபூஷன் விருது ஏன் தரணும்? இதை என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஐடிசி நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் 1910ல் இதோட ப்ரொமோட்டர் நம்மளை ஆண்ட விடுதலை வாங்கறதுக்கு முன்னாடியே நம்மளை ஆண்ட ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் ஏன் இங்கே ஒரு சிகரெட் கம்பெனி, ஒரு புகையிலை கம்பெனி ஆரம்பிக்கணும்? ஒருவேளை நம்ம மேலே டார்கெட் பண்ணுறதுக்கு தான் இருக்குமோ? அதனால தான் கவர்மெண்ட் முழிச்சுக்கிட்டு பல சட்டங்கள்லாம் இது மேலே கொண்டாந்தாங்களோ? இதெல்லாம் கடந்து போக முடியாதுங்கிறனால தான் ஒருவேளை அவங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களோ? இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்த்துடலாம். ஒரு பங்கை பகுப்பாய்வு செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஏஜிஎம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? நான் இவங்களோட கடைசி 15 வருஷ ரிப்போர்ட்டை ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறேன். அதை இப்போ உங்களுக்கு தொகுத்து வழங்கிடுறேன். 2025 நிதியாண்டோட நிகர வருவாய் அவங்களோடது 89,900 கோடி. அதில் பேட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் வரியெல்லாம் கட்டினது போக அவங்களுக்கு கையில் நின்ன லாபம் என்பது 21,000 கோடி. ROCE 39%. மொத்த வருவாயில் லாபத்தை ஈட்டி கொடுத்தது 80% சிகரெட்டு தான். இந்த ஐடிசி நிறுவனம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாநிலத்தில் இருக்கிற கிராம விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க எப்படி உதவுனாங்க, அதுக்கப்புறம் சிகரெட்டு வித்த கம்பெனி எப்படி ஊதுபத்திகளை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் என்ன, ஏன் இப்போ டீமர்ஜர் போனாங்க, இதை பற்றி எல்லாத்தையும் பார்த்துருவோம். முதல்ல இந்த நிறுவனத்தை யார் தொடங்கினது அப்படின்னு சொல்லணும்னா 1899ல் இங்கே நம்மளை ஆண்ட ஆங்கிலேயர்கள். அதில் ஒரு ஜென்ரல் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து போகும்போது அவரோட பொண்ணுக்கு வயசு ஒரு 18 வயசு இருக்குது. அப்போ கேட்குறாங்க, அப்போ அடுத்த தடவை வரும்போது எனக்கு இந்தியாவிலேருந்து ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு வாங்க, செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு விளையாட்டுக்கு சொல்லுது. அவருக்கு இங்கிலாந்து போயிட்டு வெக்கேஷன் முடிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வராரு. திருப்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது அங்கே தான் அவர் திட்டம் திட்டுறாரு. என்னென்னா, ஏற்கனவே லண்டன் எக்ஸ்சேஞ்சில் பேட்ஸ் அப்படிங்கிற லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அது பேர் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ. அந்த நிறுவனத்தோட ஒரு கிளை நிறுவனமாக ஒரு குட்டி ஷாப்பில் ராதா பஜாருங்கிற கொல்கத்தாவில் இருக்கிற லீஸுக்கு எடுத்த ஒரு பில்டிங்கில் முதல்ல சிகரெட்டு கம்பெனியை தொடங்குறாரு அந்த ஜென்ரல். அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிற புகையிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான உயர்தர புகையிலை. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா புகையிலையும் எடுத்து இந்தியாவுக்கும் சேல் பண்ணலாம், இந்தியர்களை முதல்ல புகைப்பிடிக்க வைக்கலாம், இன்னொன்று நம்ம ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால 1909ல் பேச ஆரம்பித்த இவர் 1910ல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. 1910ல் இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி. பாருங்கள், இம்பீரியல் என்ன? ஏகாதிபத்தியம், காலனித்துவம். பேர்லே சொல்கிறான் பாருங்கள். டேய், இது ஏகாதிபத்திய கம்பெனி. பாருங்கள், ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டை சிறைபிடிச்சு அங்கே ஒரு நிறுவனத்தை பண்ணுறான். அது பேர் இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனியை நிறுவனம் 1910ல். அது ராதா பஜாருங்கிற ஒரு சின்ன ஒரு லீஸ் ஹவுஸில் கொல்கத்தாவில் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முதல்ல சிகரெட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தவங்க என்ன பண்ணுறாங்க, குண்டூர் மற்றும் பெங்களூரில் பிளான்ட்டை போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஏற்றுமதியெல்லாம் பண்ணுறாங்க இந்த பேட்டு. அப்போ இவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா 1910லேருந்து 1947 வரையும் அமெரிக்கர்களால் நிறுவப்பட்ட நிறுவனம். கரெக்டுங்களா? அந்த நிறுவப்பட்ட நிறுவனம் இங்கேருந்து அமெரிக்கர்கள் போனாலும் இன்னும் இந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்களா, அதாவது உரிமையாளர்களாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டு தான். இந்த பேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி இதை டொபாக்கோ மேனுஃபேக்சரிங் இந்தியா அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டு ப்ரைவேட் லிமிடெட் மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்திய அரசியல் சட்டப்படி
வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வந்து டொபாக்கோவோட ஓனராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரைவேட் லிமிட்டடா அப்படிங்கிறத மாற்றிட்டு இங்கேருந்து பேட்டு கிளம்பிடுச்சு. இந்த நிறுவனத்தோட மைல்ஸ்டோன் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, 1910ல் இது இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 1974ல் ஐடிசி, ஓகே, இந்தியன் டொபாக்கோ கம்பெனியாக பேர் மாறுச்சு. 1975ல் அவங்க நம்ம சென்னையில் இருக்கிற கிராண்ட் சோலா இருக்கு இல்லையா, சோலா, அந்த ஹோட்டலை நிறுவுறாங்க. 1979ல் பேப்பர் போர்டு பேக்கேஜிங். என்ன சார் பேப்பர் போர்டு பேக்கேஜிங்? அதாவது ஏதாவது ஒரு நிறுவனம் இப்போ கேக் கம்பெனி ஆரம்பிக்குது, பிஸ்கட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இல்லது ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிக்க, ஏதோ ஒன்று அதை பாக்ஸ் போட்டு தானே கொடுக்கணும். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அட்டை, அந்த அட்டையை தயாரிக்கிறதுல 1979ல் வராங்க. அதுக்கப்புறம் 2001ல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்எம்சிஜியில் ஆஷீர்வாத், அதுக்கப்புறம் சன்ஃபீஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஷீர்வாத், இந்த அக்ரி பொருட்களை கொண்டு வராங்க. ஏன்? சிகரெட்லேயே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்க வரி மேலே வரி போடுவாங்க, தடை விதிப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு சிகரெட்டே யாரும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லிடும். அப்படிங்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2025ல் இந்த ஹோட்டல்லேருந்து டீமர்ஜர்லேருந்து வெளில போயிட்டாங்க. அதோட காரணங்களை படிப்படியாக பார்ப்போம். 1947ல் இந்தியா சுதந்திரமான உடனேயே அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஆங்கிலேயர்கள் போயே தீரணும். ஆனால் இந்த கம்பெனியை நிறுவனது அவன் தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுறான், டொபாக்கோ மேனுஃபேக்சரிங் லிமிடெட் அப்படிங்கிற லிமிட்டெடில் ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றிட்டு இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் ஹோல்டிங்ஸில் பாருங்கள், ப்ரொமோட்டர் இருக்காது. ஏன்னா வெளிநாட்டு, அதாவது எஃப்டிஐ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற ஓனரு இந்தியாவில் சிகரெட்டு ஆல்கஹாலுக்கு ஓனராக இருக்கக்கூடாது. ஏன்? நாளைக்கு என்கிட்ட வந்து அமெரிக்காட்ட என்கிட்ட இருக்குது சார், 1 ட்ரில்லியன் இருக்குது சார். நாளைக்கு 1 ட்ரில்லியனுக்கு இந்தியாவில் வந்து அவன் வந்து சாராய கடையை போட்டானா, அப்போ என்ன அர்த்தம்? டைரெக்டாக பாம்பு போட்டு கொள்ளலை, இந்த மாதிரி புகையில, போதைப்பொருள் இதெல்லாம் போட்டு மக்களை கொல்றாங்க இல்லையா? அதனால் இந்த இந்தியன் எஃப்டிஐ என்ன பண்ணுச்சுன்னா, வெளிநாட்டு முதலாளிகள் சிகரெட்டு, ஆல்கஹாலில் ஓனராக இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஓனர்ஸாக ப்ரொமோட்டராக கட்டாமல் எஃப்ஐஐயாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். எங்கே வேணால் போய் பாருங்கள், ப்ரொமோட்டர், தர் இஸ் நோ ப்ரொமோட்டர், எஃப்ஐஐ தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, கிட்டத்தட்ட 26% அந்த பிஏடி இருக்குல்ல, பிஏடி தான் இன்றைக்கி ஓனர். அப்போ இவங்க 1970ல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு பேரை மாற்றுறாங்க. 1974ல் அந்த பேரை எடுத்துகிட்டு ஐடிசி, அந்த பாருங்கள் புள்ளி இருக்குது பாருங்கள், ஐடிசி, புகையிலுக்கு அப்பால் டைவர்சிஃபிகேஷனையும் தொடங்குறாங்க. 1975ல் தான் உங்களுக்கு தெரியும், அந்த சோலா கிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறாங்க, பேப்பர் போர்டு கொண்டாடுறாங்க, அக்ரி பிஸ்னஸ் கொண்டாடுறாங்க, டொபாக்கோலேருந்து டிபெண்டன்சியை குறைச்சிக்கிறாங்க. 2001ல் அந்த புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, ஐடிசின்னு, அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி யாரும் சொல்ல முடியாது. பேர் ஐடிசி, புள்ளி வச்சோம்னா சார், அதெல்லாம் கிடையாது சார். ஐடிசி நிறுவனத்தின் பேர் ஐடிசியாக 2001ல் மாற்றிடுறாங்க. இவங்க இப்படி மாற்றுறதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை இவங்க தவிர்க்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு ஆண்டு வந்து வரி விதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தொழில் நடக்குது. இன்னொன்று, அப்போ தான் இந்த 2002, 2003ல் வந்து விழிப்புணர்வு வருது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 13 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கிறது கவர்மெண்ட்டு டேட்டா எடுக்குது. இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 80%, 90% கூட வச்சுக்கோங்க, அன்னைக்கு யாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி தான். அப்போ இத்தனை பேர் சாவுக்கும் ஐடிசி தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஒரு வரியாக கொண்டு வராங்க. நாளைக்கு பேன் கூட பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடிசி, இந்த டொபாக்கோங்கிற வார்டெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, ஐடிசின்னு பேரை மாற்றிக்கிறேன்னு 2001ல் பேரை மாற்றிட்டாங்க. இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, 2003ல் கோட்பா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருது. கோட்பா சட்டம்னா என்ன? அதாவது சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட், அதுதான் கோட்பா. இந்த ஆக்டின் படி செக்ஷன் 4, 5, 6, 7 ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது பொது இடத்துல சிகரெட் அடிக்கக்கூடாது, திரையரங்குகளில் முதல்ல 3 நிமிஷம் விளம்பரம் போடணும், வானொலியில் சொல்லணும், நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும், 100 மீட்டரில் கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் டொபாக்கோ விற்கக்கூடாது. அதே மாதிரி சிகரெட்டு டப்பாவில் 80% நீங்கள் வந்து அழுக்கிய நுரையீரலை காட்டணும். இந்த ஆக்டெல்லாம் கொண்டு வராங்க. அது வந்து கோட்பா. அதாவது இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்தியா இப்படி பண்ணிட்டோம்னா நோயாளிகளை தடுக்கலாம், இறப்புகளை தடுக்கலான்னு பண்ணாங்க. ஆனால் அதுதான் இந்த ஐடிசிக்கு பெரிய பலமாக மாறுச்சு. என்னென்னா, 100 வருஷமாக இவன் தான் இருக்கான். 1910லேருந்து 2003 வரை எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 100 வருஷம், 97 வருஷம் இந்த ஒரு பிராண்டு தான் விற்றுக்கிட்டு இருக்கு சிகரெட்டை.
இனிமே இந்த ஆடே வரக்கூடாது. சினிமால ஆட் வரக்கூடாது. நியூஸ் பேப்பர்ல ஆட் வரக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப என்ன ஆகுது? புது எந்த கம்பெனியுமே உள்ள நுழைய முடியாது. கரெக்ட்டா? மோனோபோலி ஆயிட்டான் சார். இவன் ஒருத்தன் தான். ஏன்னா, டிவில ஆட் வரக்கூடாது. டிவில பேன் பண்ணியாச்சு. இப்ப டிவில எங்கேயாவது பார்க்குறீங்களா? ஐடிசியோட சிகரெட் விளம்பரம் தான் வருதா? எனக்கு நல்லா இருக்கு சின்ன வயசுல சிஸ்ஸர்ஸுக்கு வரும். கோல்டு ஃபிளாக்குக்கு வரும். யார் யாரெல்லாம் விளம்பரத்துல வருவான் இங்க காட்டுறேன் பாருங்க. இந்தந்த நடிகர்கள் சஞ்சய் தத்து அவன் இவன்லாம் எல்லாம் வருவான். சரி. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, புது நிறுவனம் எது வந்தாலும் அவங்க விளம்பரம் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. எப்படி மக்கள்ட்ட போவாங்க? அந்த நிறுவனம். ஆனா மாறா என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த புது கம்பெனி வராதனால இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, மோனோபோலியா மாறி இன்னைய வரையும் சிகரெட்ல இவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது. அப்போ இந்த கோட்பா ஆக்ட் பேன் எப்படி வேலை செஞ்சு இங்க காட்டுறேன் பாருங்க. அதாவது 2004க்கு முன்னிலையா இருந்தது. அதாவது அதாவது டாமினன்ட் ஷேர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 80% இந்தியால விக்கிறதுக்கு யார் காரணம்? ஐடிசி தான் காரணம். அடுத்து ஆட் பேன் பிராண்ட ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. அதாவது விளம்பரம் இல்ல, போட்டியாளர்களே கிடையாது. அடுத்து பிரைசிங் பவர். வரி விதிச்சாலும் ஐடிசி விலை உயர்த்தியது. என்னது? வரி விதிக்கிறாங்க சார். வரிய விதிச்சாலும் சிகரெட் சைஸ கம்மி பண்ணி பிரைஸ் அதே வச்சுக்கிட்டாங்க. யாரு? ஐடிசி. அதே தான் வச்சுக்கிட்டாங்க. அதாவது 65 எம்எத்துக்கு கீழ இருந்துச்சுன்னா, இந்தியா நிறுவனம் அப்ப சொன்னுச்சு. 65 எம்எம்மா வச்சிருந்தீங்கன்னா ஒரு டாக்ஸ். 65 எம்எத்துக்கு மேல நீ போட்டினா வேற டாக்ஸ். இங்க வேணா காட்டுறேன் பாருங்க. டாக்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. அப்ப அந்த ஐடிசி என்ன பண்ணுச்சுன்னா, அப்ப அவன் என்ன பண்ணானா 65 எம்எம் எல்லா இடத்துலயும் 65 எம்எம் மாத்திட்டு, முன்னாடி 80 இருந்துச்சு 65 மாத்தியாச்சு. 65 மாத்துனாலும் ரேட்ட குறைக்கல. மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. அதே விலை தானே வருது. ஆனா குட்டி சிகரெட் பாக்கெட்டா வந்துச்சு. இது எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சிகரெட்லேருந்து 80% வரக்கூடிய வருமானத்த அக்ரி, இன்ஃபோடெக், அதுக்கப்புறம் பேப்பர் போர்டு அதுலெல்லாம் முதலீடு பண்ணி, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மள விட்டோம்னா நம்மள பேன் பண்ணிருவாய்ங்க அப்படிங்கிறனால டைவர்சிஃபிகேஷனா போயிட்டாங்க ஐடிசி. இந்த ஐடிசி நிறுவனத்தோட மார்க்கெட் ஷேர் அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80% ஆர்கனைஸ்டு சந்தை. ஆர்கனைஸ்டு சார் பீடி கீடிலாம் இல்ல சார். அதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டு சந்தையில 80% கேப்சர் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சிகரெட் தான் அவங்களோட மொத்த லாபத்தோட ஹார்ட்டே. இதயமே அதுதான். என்னன்னா 80% வருமானம் இதில தான் வருது. இதுலேருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ இருக்கு இல்லையா? இத வச்சு தான் அக்ரி, இன்ஃபோடெக்கு, பேப்பர் போர்டு இந்த இதெல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ரிஸ்க்கு கான்சன்ட்ரேட்டிவ் ரிஸ்க். அதிகப்படியான வருவாய் ஒண்ணுல வருது. நாளைக்கு பேனுன்னு சொன்னா இந்த நிறுவனம் கீழ விழுந்துரும். அதனால தான் விவரமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவேஷ்வரா இருக்கட்டும், அல்லது இப்ப சஞ்சய் புரியா இருக்கட்டும், அவங்க முழுக்க முழுக்க இப்ப அக்ரில கவனத்த செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இங்க காமிச்சிடுறேன் பாருங்க. மொத்தம் அவங்கள்ட்ட 4 பிசினஸ் செக்மெண்ட் இருக்கு. இங்க பாருங்க. அதாவது எஃப்எம்சிஜில சிகரெட் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர் இந்தியால இருக்க மார்க்கெட் ஷேர் 80% கேப்சர் பண்ணி வச்சிருந்தது ஐடிசி. அந்த சிகரெட்டுங்கிறனால சார் அந்த ஃபோட்டோவெல்லாம் இங்க காட்டுறேன் பாருங்க. எந்தெந்த பாருங்க கோல்ட் ஃபிளாக்கு, வில்ஸு, சிசர்ஸு அதெல்லாம் அவங்களோட தான். கிளாசிக்கு, இன்சிக்னியா இதெல்லாம் அவங்களோடது. அதில ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 42%, ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டாக்ஸ் வந்து 78%. அடுத்து எஃப்எம்சிஜில ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, எப்பி, கிளாஸ் நோட்டு, சாவ்லான் அதில ரெவென்யூ 28%. அக்ரி பிசினஸ் ஐடிசி, சோப்பால் அதில வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 லீஃப் டொபாக்கோ எக்ஸ்போர்ட்டரு. அதில ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 18%. அடுத்து பேப்பர் போர்டு பேக்கேஜிங்கில ஸ்பெஷலைஸ்டு டெக்கோர் பேப்பரு, சஸ்டைனபிள் பேக்கேஜிங் அதில ரெவென்யூ 12%. இந்த 4 செக்மெண்ட் தான் மேக்ஸிமம் ரெவென்யூவே குடுத்துக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு. இவங்கள்ட்ட இன்னொன்று இருக்கு ஐடிசி இன்ஃபோடெக்னு இருக்கு. ஆனா அது குறைந்த வருவாயை குடுக்குது. மொத்தம் இவங்க 4. ஏன் டீமர்ஜர் இவங்க ஏன் ஹோட்டல்ல போனாங்கன்னா டெட் அதிகமா இருக்கு. ஏன்னா ஹோட்டல்ல போடுறோம். அவ்வளோ பெரிய கேபெக்ஸ் தேவைப்படுது போட்டுட்டோம். நாளைக்கு ஃபுல்லா ஆகலைன்னா, நாளைக்கு ஃபுல்லா ஆகல கோவிட் வந்துச்சு. அதெல்லாம் நிறைய இவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க. ஹோட்டல் வச்சிருந்தும் ரன் ஆகல. பெரிய பிசினஸ் இல்லங்கிறதுனால ஐடிசி அதுலேருந்து டெட் அதிகமா குடுக்கணும். கடன் அதிகமா ஆகுதுங்கிறதுனால டீமர்ஜர் ஆயி ஐடிசி ஹோட்டல்ஸ்ன்னு செப்பரேட்டா பிரிஞ்சுட்டாங்க. இப்ப இவங்கள்ட்ட இருக்கிறது இந்த 4 செக்மெண்ட். இங்க கடைசி 5 வருஷத்தோட ரெவென்யூ காமிச்சிடுறேன். இங்க பாருங்க. அதான் மொத்த வருவாய் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. நிதியாண்டு 2022ல 60,000 கோடி, 2029ல 23ல 70,000 கோடி, 2024ல திரும்பியும் 69,000 கோடி, 2025ல 75 கோடி, அடுத்து 2026ல 89 கோடி. இந்த லாஸ்ட் 5 இயர் ரெவென்யூ சிஏஜிஆர் பாருங்க. கிட்டத்தட்ட 10% எடுத்திருக்கிறாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ரெவென்யூ ஜம்ப் பாருங்க. கிட்டத்தட்ட 19% ஜம்ப் ஆயிருக்கு. ஆனா இதுல எனக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா 2025ஓட அவங்க டீமர்ஜர் ஆனாங்கல்ல. அப்போ அவங்க காமிச்சது பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து 35,000 கோடின்னு காமிச்சாங்க. என்னடா 35,000 கோடி எங்க இருந்துடா இவ்வளோ பணம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஐடிசிலேருந்து டீமர்ஜர் ஆனாங்களா, அது ஒரு
எக்செப்ஷனல் ப்ராஃபிட்டு. அந்த எக்செப்ஷனல் பண்ண நிரந்தர ப்ராஃபிட் இல்ல. இது ஒரு முறை வரக்கூடிய ப்ராஃபிட்டா அது வந்திருக்கு. அதனால 35,000 இருக்கும். ஆனா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த 2025க்கும் 2026க்கும் உள்ள ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அது வந்து 3 டூ 4% தான் உண்மையாவே. ஆனா ரிப்போர்ட்ல 35,000 கோடின்னு இருக்கும். இந்த 2026ல இவங்க சந்திச்ச பாதிப்புகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்ல நிதியமைச்சர் சொன்னாங்க, லக்ஸரி ஐட்டத்துக்கும் டொபாக்கோ அண்டு லிக்கரு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% டாக்ஸ்ன்னு சொன்னாங்க. கரெக்ட்டா? அது ஒரு பிரச்சனை. அடுத்து இப்போ அக்ரிகல்ச்சருக்கு வந்து அ நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல பிரச்சனைங்கிறதுனால அங்கேருந்து ஃபெர்டிலைசர் இங்க எதுவும் வரல. அது ஒரு பிரச்சனை. அடுத்து இந்திய அரசு கொண்டு வந்த லேபர் கோட் சேஞ்ச் நவம்பர் 2025ல கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியால இருக்கிற தொழிற்சாலைகள் தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ குடுக்கணும், பிஎஃப் குடுக்கணும், ஓவர் டைம் 1.5% அதிகமா குடுக்கணும். அதாவது நேரம் வந்து அதிகமா வேலை பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த சம்பளம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி லேபர் கோடு அதுக்கு லீவு குடுக்கணும். இதெல்லாம் லேபர் கோட் சேஞ்ச்ல நவம்பர் 2025ல கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு 3வது காலாண்டு. அந்த 3வது காலாண்டு 2026ல இவங்களுக்கு 354 கோடி எக்செப்ஷனல் லாஸ். யாரு? இந்த நியூ லேபர் சேஞ்ச இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இவங்களுக்கு லாஸ் வந்துருச்சு. அடுத்து இவங்க சந்திச்ச பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா, 1947 இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இவங்க சந்திச்ச பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வரி. இந்த வரிய விதிச்சதுனால விதிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 100%, 200% வரி விதிப்பு ஏத்ததுனால, அரசாங்கத்துக்கு இது பெரிய லாபம் வந்துச்சு. எதனால? வரி, டாக்ஸ் போடுறதுனால, அவனோட லாபத்துல 40% எங்க போகுது? வரிக்கே போயிடுது. கரெக்ட்டுங்களா? அப்ப கவர்மெண்ட்டுக்கு இதுல பெரிய பலன் இருக்கறனால, ஒரு வருஷம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்க. அதனால கோட்பா கொண்டாந்துட்டோம். திரும்பியும் நெறைய பேர் ஆனா குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்க மாட்றாங்க. அதனால விலைய ஏத்துனா மக்கள் போய் வாங்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஐடிசி என்ன பண்ணுச்சு? விலைய ஏத்தாம சிகரெட் அளவு கம்மி பண்ணி வித்தாங்க. அதுதான் உண்ம. அப்ப இங்க காட்டுறேன் பாருங்க. ஒரு வரி இவங்கள எப்படி பாதிச்சதுன்னு காட்டுறேன் பாருங்க. சிகரெட் வரி உயர்வு 1947லேருந்து பாருங்க. சின் குட்ஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது. சின் குட்ஸ்னா என்ன? பாவப் பொருட்கள். ஆமா இது பாவத்த தானே சேர்க்குது. அதனால பாவப் பொருட்கள் சின் குட்ஸ்ன்னு பண்ணாங்க. 2012ல 65 குறைந்த வரி ஸ்லாப அறிமுகப்படுத்துனாங்க. 2022, 24 எக்ஸைஸ் டியூட்டி 18% 20%ஆ மாறுச்சு. அடுத்து 2017ல 28% பிளஸ் ஜிஎஸ்டியா மாறுச்சு. 2022, 23ல என்சிசிடி 13% பின்னர் 16% உயர்வாச்சு. கடைசியில 2026ல இப்போ போன பட்ஜெட்ல நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க 40% ஜிஎஸ்டி வரி. அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 70% வரி விதிச்சிருக்காங்க. அப்ப இவங்க குடுக்கக்கூடிய எல்லா லாபமும் மேக்ஸிமம் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது கேஷ் ஃப்ளோ. இவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி வருது? அதாவது சிகரெட்ட வந்து நல்லா பாருங்க. இப்ப நான் ஒரு பைப்பு செய்றேன், ஏதோ ஒரு கெமிக்கல் செய்றேன், டேப்லெட் செய்றேன் அப்படின்னா, பேக் பண்ணி, எல்லாம் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட போயிட்டு, மக்கள்ட்ட போயிட்டு, அந்த பணம் திருப்பி அக்கவுண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 90 நாள் எடுக்கும். ஆனா இங்க பாருங்க, ஒரு சிகரெட்ட ஒருத்தர் வாங்குறாரு, காசு குடுத்துட்டு வாங்கிருவாரு. ஆன் த ஸ்பாட் ஆயிடுச்சு. அப்ப கேஷ் ஃப்ளோ என்ன ஆயிடுச்சுன்னா, சரியான கேஷ் ஃப்ளோ அதான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட போகுது. திருப்பி என்ன ஆயிடுது? திருப்பி பணம் வந்து கைக்கு எளிமையா கிடைச்சிருது. அதனால இவங்களோட கேஷ் ஃப்ளோவ பார்த்துருவோம். என்ன பண்றாங்கன்னு. கேஷ் ஃப்ளோ பாருங்க. ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. அங்க பாருங்க ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதெல்லாம் ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. அந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோல எவ்வளோ டிவிடெண்டா குடுத்துடுறாங்க பாருங்க. சார் உண்மைய சொல்லட்டுமா? டிவிடெண்ட் ஏன் குடுக்குறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு பண்றோம், பாவம் பண்றோம். சின் குட்ஸ் இத்தன பேர் சாவுறான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப நீங்க பண்ணுவீங்க. பெரிய பெரிய ஜமீன்தார்லாம் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு கோயில்ல போயிட்டு உண்டியல்ல காசு போடுவான். கரெக்ட்டா? அன்னதானம் போடுவான். இது என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்ளம் இருக்கு இவங்களுக்கு. இதனால என்ன பண்றாங்கன்னா, பல பேர் பாதிப்படைறாங்க. அதனால அ ஆப்பரேட்டிவ் கேஷ் ஃப்ளோல இருக்கிற அமௌண்ட்ட மொத்தமா டிவிடெண்டாவே இவங்க திருப்பி குடுத்துடுறாங்க. ஏன் டிவிடெண்டாவே குடுக்குறாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் டிவிடெண்டா குடுக்குறான்? எஃப்ஐஐ ஓடிறக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஓடிறக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஓடிறக்கூடாது. மக்களும் ஓடிறக்கூடாது. அப்போ சார் இது ஒரு சிகரெட் பாக்கெட் சார். நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாம் ஓடிருவான் சார். அப்ப இவங்கள பிடிச்சு வைக்கிறதுக்கும், இன்னொன்னு தான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாவும் இந்த டிவிடெண்ட குடுத்துட்டு வராங்க. சார் இன்னொன்னு முக்கியமானது, நல்லா போய் பாருங்க. இதுல இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க போறீங்க. நீங்க போய் மெடிக்கல் ஷாப் போலாம் ப்ரீ க்ளோஷர்ல சொல்றீங்க. ப்ரீ டிஸ்க்ளோஷர்ல சொல்றீங்க. எனக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எனக்கு வந்து நான் சிகரெட் குடிக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, உங்களுக்கு பிரீமியம் 40% அதிகம். கரெக்ட்டுங்களா? இன்சூரன்ஸ்ல. சார் இன்சூரன்ஸ் கம்பெனியே இந்த நிறுவனத்தில முதலீடு பண்ணியிருக்கான். இது ஒரு முரண்பாடா இல்ல? எல்ஐசி வச்சிருக்கு சார். நியூ இண்டியன் இன்சூரன்ஸ் இருக்கு. அடுத்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கலாம் இருந்திருக்காங்க. இப்ப ஸ்டேக் பாருங்க. கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா, ஒரு அ காப்பீட்டு நிறுவனம் எந்த நிறுவனமா இருந்தாலும், ஒரு நிறுவனத்தில 15% மேல ஸ்டேக் வைக்கக்கூடாது.
இவங்க பாருங்க 15 வச்சிருக்கிறாங்க. நல்லா பாருங்க. அப்போ இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சிகரெட்ட தயாரிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் சிகரெட்ட தயாரி, இந்த பக்கம் இன்சூரன்ஸ வித்துரு. என்னடா கத? இது ஒரு முரண்பாடு. எஃப்டிஐ ரூல்ஸ் படி என்னன்னா, ஃபாரின்லேருந்து இருக்கிறவன் இங்க ஓனர் ஆகக்கூடாது. பிஏடி ஓனர் ஆகக்கூடாது. உண்ம. அப்ப பிஏடிய ஓனர் ஆகக்கூடாதுன்னு சொல்ற அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிய அனுமதிச்சிருக்கு. இவ்வளதாங்க விஷயம். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? இவங்க டிபெண்டன்சி சிகரெட்லேருந்து, புகையிலேருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக அக்ரில உள்ள வந்துட்டாங்க. பேப்பர் போர்டுல உள்ள வந்துட்டாங்கன்னு நம்ம பேசினோம் இல்லையா? இந்த அக்ரி உள்ள வரும்போது இவங்க ஒரு பெரிய ஒரு மெனக்கெடுறாங்க. என்னன்னா, தான் கம்பெனி மேல ஒரு கெட்ட பேர் இருக்கு சார். டொபாக்கோன்னு கெட்ட பேர். இந்த கெட்ட பேர நான் மாத்தணும் இப்ப. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க தான் யுக்தி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 100 வருஷமா ஒரு கடைக்கும் போய் குடுத்தாங்கல்ல டிஸ்ட்ரிபியூட்டர். சார் டிஸ்ட்ரிபியூட்டர் 407 கொட்டி யானையில வருவான். வந்துட்டு அங்க போயிட்டு அண்ணாச்சி கடையில குடுப்பான். கரெக்ட்டா சிகரெட்ட குடுத்துட்டு இருந்தான். அதே ஆளு ஆசீர்வாத போய் குடுக்கும்பொழுது வேணான்னு சொல்லுவாரா? அப்ப மொத ஆசீர்வாத் போது. 100 வருஷ டிஸ்ட்ரிபியூஷன் கனெக்ஷன் சார். டிஸ்ட்ரிபியூஷன், வெண்டார் எல்லாம் ஆல்ரெடி கனெக்டட் சிகரெட்ட வித்து. அதே நம்பிக்கையில ஏன்னா, இத்தன வருஷம் அந்த அண்ணாச்சி கடைக்கும், அங்க ஒரு துக்கான்லயும் அவங்க என்னன்னா, காச உடனடியா குடுத்துடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நட்பேர் இருக்கு ஐடிசிக்கு 100 வருஷம். அப்போ அடுத்த தடவ வரும்போது ஊதுபத்திய குடுக்குறாங்க. அவன் கேட்கிறாரு அண்ணாச்சி, "இது என்னங்க ஊதுபத்தின்னோனே?" "ஐடிசி நிறுவனம் சிகரெட் வித்தாங்க." "அப்ப என்னங்க சிகரெட் குடுக்குறானா?" அப்படின்னோனே, "இல்ல சார். அவங்க சிகரெட்ல இருந்த கெட்ட பேர மறைக்கிறதுக்கு, இப்ப அவங்க வேற பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, நாளைக்கு ஏதாவது சிகரெட்ட பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதும்போது, அண்ணாச்சி கடை, துக்கான் கடையில இருக்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்படி வந்தது தான் மங்கள் தீப். ஓகே. ஊதுபத்திய உள்ள கொண்டு வராங்க. நல்லா பாருங்க. அதாவது நல்லா பாருங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, திரையரங்குல எல்லா இடத்துலயும் அழுக காட்சி ஏதாவது ஒண்ணு வைக்கணும்னாங்க. ஆ ம முகேஷுக்கு என்னதான் ஆச்சு? "क्या हो गया முகேஷ் को?" அப்படின்னு சொல்லி விளம்பரம்லாம் போடுறாங்கல்ல. இந்த எமோஷனல் இருக்குல்ல, இந்த எமோஷனலா ஐடிசி யூஸ் பண்ணாங்க. மங்கள் தீப்னோனே நம்ம அமிதாப் பச்சன வச்சு அப்படியே சாமி கும்பிடுற மாரி பயபக்தி. எப்படி? அங்க அழுக மூஞ்சி. இங்க பயபக்தி. அடுத்து ஸ்கூலு, கிளாஸ்மேட்டு, ஜாய், என்ஜாயா பிள்ளைங்க வந்து கான்ஃபிடென்ட்டா எழுதுற மாரி. ரைட்டுங்களா? அடுத்து டியோட்ரண்ட் யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு என்ஜாய்மென்ட். அடுத்து ஆசீர்வாத் செஞ்ச உடனே அத போய் கணவன்ட்ட குடுக்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மைல். நல்லா பாருங்க ஒரு விளம்பரத்தில ஸ்மைல் இருக்கும், என்ஜாய்மென்ட் இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும், பக்தி இருக்கும். இது என்ன பண்ணுது? அங்க சோக காட்சிக்கு பதிலா இது எல்லாத்தையும் உண்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் போய் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொருள குடுக்குறாங்க. சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இதுல தான் முக்கியமான விஷயம். தேவேஷ்வர் என்ன பண்றாருனாக்க, இந்த அக்ரி பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த அக்ரி பொருட்கள வாங்குறது கிராமத்திட்ட தான் வாங்கணும். ஆசீர்வாதுக்கு வாங்கணும் இல்லையா சார்? கோதுமைக்கு வாங்கணும் இல்லையா? சோயா பீன்ஸுக்கு வாங்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நடுவுல மிடில் மேன் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தேவேஷ்வர் பார்க்குறாரு. இப்ப இவரு என்ன பண்றாருன்னா, ஏன் மிடில் மேனே இல்லாம டைரக்ட்டா நாங்க வந்து விவசாயிட்ட வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டேபிளு, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இது எல்லாத்தையும் அனுப்புறாரு ஒரு கிராமத்துக்கும். அந்த கிராமத்தில இருக்க பஞ்சாயத்து தலைவர்கள் முக்கிய பொறுப்புல இருப்பாங்கல்ல, கிராமத்தார்லயே. அவர உட்கார வச்சுட்டு, எங்களுக்கு இவ்வளோ பொருள் தேவை. இவ்வளோ பொருள் யார் தராங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஆன் த ஸ்பாட் கேஷ். அப்படிங்கும்பொழுது இன்னைய வரையும் பார்த்தீங்கன்னா, மிடில் மேன் இல்லாம கிராமத்தில இருக்கிற எல்லா இடத்துலயும் சவுப்பால் அப்படிங்கிறது படி இங்க ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி கிராமத்தில எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இப்ப அவர் நிலம் போட்டிருக்காரு, இவர் நிலம் போட்டிருக்காரு. "நீ என்னப்பா விலை குடுக்குற? நீ 60,000 குடுக்குற. நீ எவ்வளோப்பா குடுக்குற? 70,000 குடுக்குற." இதுல யார் கம்மியா குடுக்குறாங்களோ, அத ஐடிசி வாங்கிக்குது. மிடில் மேனே இல்லாம பண்ணாங்க. சார் இதனால தான் ஃபார்மரையும் பணக்காரன ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறனால தான் அவருக்கு பத்மபூஷன் அவார்டு குடுத்தாங்க அவருக்கு. இந்த சோப்பால்ங்கிற அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கல்ல, கம்ப்யூட்டர் வழியா விக்கிறது. இதுல அவங்களுக்கு லாபமான்னு பார்த்தீங்கன்னா, சரியான லாபம். யாருக்கு லாபம்? ஐடிசிக்கு லாபம். மிடில் மேன் இல்லாம வாங்குறாங்க. புரோக்கர் இல்லாம வாங்குறாங்க. அதே மாரியே கிராமத்தாருக்கு லாபம். இங்க காட்டுறேன் பாருங்க. அதாவது பிரைஸ் டிஸ்கவரி மண்டியில, குளோபல்ல விலைய பார்க்க முடிஞ்சுச்சு. விலைய பார்த்து தான் அந்த அந்த விவசாயி விக்கிறாரு. மிடில் மேன் இல்லாம போயிடுது. வெதரு, சாயில் டெஸ்டிங், ஃபார்மிங், அட்வைஸ் எல்லாமே இலவசமாயிடுது. அடுத்து எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின் மேனுவல் மண்டிய விட நேர்மையானது. எலக்ட்ரிக் மிஷின குடுத்துடுறாங்க. அங்க எடைய போட்டுறாங்க. அதுல பண்ணிடுறாங்க. அடுத்து 40,00,000 ஃபார்மர் வாழ்க்கையில மிடில் மேனே இல்லாம பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியா வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐடிசி. சார் எந்த என்ஜிஓவாலயும் இவ்வளோ பெரிய ஸ்கேல் பண்ண முடியாது. ஏன்? இவங்கள்ட்ட ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆல்ரெடி வெண்டார் இருக்கா. ஆல்ரெடி அ போயிட்டு சிகரெட்ட வாங்குன அந்த தொடர்பு இருக்கு. அந்த நட்பு இருக்கு. அதனால இவங்க எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டாங்க. இந்த ஈச்சோப்பரோட தற்போதைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40,00,000 ஃபார்மர்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. 40,00,000 ஃபார்மர்ட்ட நேரடியா விற்பனை பண்றாங்க.
35,000 கிராமத்துக்கு உள்ளே போயிட்டாங்க ஐடிசி. அதுக்கப்புறம் 6,100 நிலையங்கள், விற்பனை நிலையங்கள். அதாவது நம்ம ரேஷன் கடை சொல்லுவோம்ல அது மாரி. அடுத்து 10 ஸ்டேட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பு இ-சோப்பால்ங்கிற 4.0 2020ல உருவாச்சு. அதில அவங்களோட திணை எவ்வளோ வளருது? அது நல்லா வளர்ந்துருக்கா? அது வந்து உறுதியானதா இருக்கா? அதோட குவாலிட்டி என்ன? எல்லாத்தையுமே அந்த நிலையமே செக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோயாபீன், கோதுமை, அரிசி, காஃபி, பல்ஸு, நெட்வொர்க் இது எல்லாமே அந்த இ-சோப்பால்ல இந்தந்த ரேட்டு பர் டே இந்த ரேட்டுன்னு இன்டர்நேஷனல் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு மிடில் மேன் இல்லாம விக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து 2030ல 1 கோடி ஃபார்மர்ஸுக்கு இந்த இ-சோப்பால் போயி அவங்கள்ட்டேருந்து அக்ரிய வாங்கி சிகரெட்லேருந்து வெளியேறி டிபெண்டன்ஸ குறைச்சிட்டு அக்ரியா மாறணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணமே. ஹோட்டல் டீமர்ஜர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெட் அதிகமா இருக்கு. அந்த பிசினஸ்ல வந்து பெருசா இல்ல. கேபெக்ஸ் அதிகமா இருக்கு. பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டணும், ரியல் எஸ்டேட் எல்லாம் இருக்குங்கிறனால தான் வெளியில வர்றாங்க. அத எப்படி வந்து டீமர்ஜர் கொண்டாங்க இங்க காட்டுறேன் பாருங்க. அதாவது முதல் அறிவிப்பு 2023ல போர்ட் ஆஃப் மீட்டிங்ல முதல்ல சொல்றாங்க, ஒப்புதல குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐடிசில இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர் பங்குதாரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, போயிடலாம். இத குடுத்துறலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் பண்ணாங்கன்னா, ஹோட்டல் கேப்பிட்டல் ஹெவி வருவாயில லெஸ் தென் 5% தான் இருக்கு. ஆனா கேப்பெக்ஸ் மோர் தென் 20% தான் இருக்கு. ஜனவரி 1, 2025ல ரெக்கார்ட் டேட் ஜனவரி 26ல லிஸ்டடு ஜனவரி 29, 2025ல ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆல்ரெடி செப்பரேட்டா லிஸ்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 ஐடிசி பங்கு வச்சிருந்தா ஒரு ஐடிசி ஹோட்டல் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐடிசி 45% ஸ்டேக்கு 60% பங்குதாரருக்குன்னு சொல்லி இந்த டீமர்ஜர் சிறப்பா நிறைவேத்திட்டாங்க. தனி நிறுவனமா இருந்தா தனியா பொட்டன்ஷியல் காட்டிக்கலாம். அதனால இங்க ரெவென்யூ லெஸ் தென் 5% தான் இருக்கிறனால டீமர்ஜர் போயிட்டாங்க. சார் இப்ப இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நம்மளோட இங்க இருக்கிற இந்தியால இருக்கிற ஐடிசி நிறுவனம். அதாவது ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போன ஐடிசி தான் இப்ப நம்ம பார்த்தோம். அதே மாரி அங்க இருக்கிற பிஏடி என்ன பண்றான்? அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அங்க இருக்கிற பிஏடி வெப்சைட்ல போறேன். இது ஒரு சிகரெட் கம்பெனி மாரியே தெரியல. இங்க பாருங்க. அதாவது சார் நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். எந்த நிறுவனத்த நடத்தினாலும் நாளைக்கு அ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அல்லது ஜெனீவா அங்க இங்க போனுச்சுன்னா, ஒரு போர் மூலியமா செத்தவங்க எத்தன பேரு? விபத்தின் மூலியமா செத்தவங்க எத்தன பேரு? இந்த போதைப் பொருள்ல செத்தவங்க எத்தன பேருன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் அதிகமா இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பேட் விவரமா என்ன பண்ணிட்டான், இப்ப ஸ்மோக்லெஸ் சிகரெட் உங்களுக்கு தெரியும்ல? ஸ்மோக்லெஸ் சிகரெட் இப்பலாம் அரபிலாம் வந்து இப்ப மேங்கோ சாக்லேட்ன்னு சொல்லி ஃபிளேவர்ல வந்து ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்மோக்லெஸ் சிகரெட். இப்ப இவன் என்ன பண்றான், ஸ்மோக்லெஸ் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவன் கொண்டு வரான். அதுல ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு பாருங்க. இவன் பாருங்க. அடுத்து சஸ்டைனபிலிட்டி அவன் எங்கெங்க போறான் பாருங்க. ப்ராடக்ட் சயன்ஸ், வேப்பர், ஹீட்டட் டொபாக்கோ, மாடர்ன் ஓரல், வெல் பீயிங், ஸ்டிமுலேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி ரெடியூசிங் ஹார்ம், டொபாக்கோ ஹார்ம் ரிடக்ஷன் பிலீஃப், வேர்ல்ட் கிளாஸ் சயன்ஸ். இங்க பாருங்க, அவன் டோட்டலா அவன் சிகரெட் கம்பெனி மாரியே தெரியல. இங்க பாருங்க. ஹார்ட் கிரேப் லஞ்ச் 2018ல வேலோ கிராம் பிகம் அ லீடிங் ஓரல் நிக்கோடைன். நிக்கோடைன் சார். நிக்கோடைன் எப்படி கொண்டு வந்திருக்கான் பாருங்க. ஒரு கிரீம் மாரி கொண்டு வந்துட்டான் பாருங்க. அடுத்து பாருங்க. ஆ வூஸ். வூஸ்னா என்ன? இங்க பாருங்க. வூஸ்னா சிகரெட் எப்படி கொண்டு வந்துட்டான் பாருங்க. சார் பேட்டு பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி எப்படி சார் இங்கிலீஷ்காரன் இஎஸ்ஜின்னு சொல்லுவானுங்க. ஓகே. என்விரான்மென்டல் சோசியல் கவர்னன்ஸ்ன்னு. அதாவது இந்த பூமிக்கும், இந்த மக்களுக்கும் வந்து தீங்கு விளைவிக்காம இருக்கிற எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி தான் சிறந்த கம்பெனி அவார்டு கிடைக்கும். அதனால அவன் டோட்டலா வந்து மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போறான். அதே தான் ஐடிசியும் பண்ணுது. ஐடிசி என்ன பண்ணுது, சிகரெட்லேருந்து வெளியேறி அக்ரிக்கு போயிடணுங்கிறதுனால, அக்ரியோட ஃபார்மரோட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுறாங்க. இந்த ஐடிசியோட ப்ராடக்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க காட்டுறேன் பாருங்க. அங்க பாருங்க ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், டார்க் ஃபேண்டஸி, மாம்ஸ் மேஜிக், கேண்டி மேனு, வில்ஸ், ஓகே, மின்ட்டு, கிச்சன் இண்டியா, ஏஎம், இந்த தீப்பெட்டி, மங்கள் தீப்பு, ஃபியாமா, வைவலு, சுப்பீரியா, கிளாஸ்மேட், எப்பி, டெலிஷியஸ், பேப்பர் கிராஃப்ட் சார், ஜான் பிளேயர்ஸ் சார் இதெல்லாம் என்னது? இவங்களோட ப்ராடக்ட். அப்ப ஐடிசி நிறுவனம் என்ன நினைக்குதுனாக்க, டிபெண்டன்சி சிகரெட்ல இருக்கிறத, இத வந்து நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமா இருந்தாலும், டிவிடெண்ட் குடுத்தாலும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டாக்ஸ் மேல டாக்ஸ் அதிகரிச்சு வரும். அடுத்து இஎஸ்ஜி கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு போனா, ஆ வெளிநாட்டிலேருந்து பெரிய தொகை ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. கம்பெனிக்கு கெட்ட பேரு. இந்த டிபெண்டன்சிலேருந்து வெளில வரணுங்கிறனால தான் ஃபார்மர்ஸோட டைரக்ட்டா கனெக்ட் பண்ணி 40,00,000 ஃபார்மர்ஸோட பொருட்கள வித்து, அந்த செயின் சப்ளை ஆல்ரெடி சிகரெட்ல இருந்த செயின் சப்ளை மூலியமா ஒரு ஒரு பொருளா சீக்கிரம் போய் கொண்டு வந்து நம்மளோட வீடு வரையும் கொண்டு வந்துட்டாங்க. சிகரெட்டையும் குடிச்சுக்கிறான் நம்ம ஆளு, பக்கத்துல விபூதியும் வச்சுக்கிறான். சிகரெட்டையும் குடிச்சுக்கிறான் ஒரு ஆளு, அதுக்கப்புறம் அந்த சிகரெட் குடிச்சவனோட புள்ளைக்கு நோட் புக்காவும் கொண்டாந்துறான். பாருங்க அவன் எங்க வந்துட்டான் பாருங்க. ஸோ ஐடிசி நிறுவனத்தோட
முழு பகுப்பாய்வை நம்ம பார்த்துட்டோம். அவங்க எப்படி இயங்குறாங்க? ஏன் இங்கிலீஷ்காரன் இங்க கொண்டு வந்தான் 1910ல? எதனால கொண்டு வந்தான்? 1947க்கு அப்புறம் அது இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி, அதாவது ஏகாதிபத்திய புகையிலை நிறுவனம். அது எப்படி இந்தியன் டொபாக்கோ கம்பெனியா மாறுச்சு? அதுக்கப்புறம் அது ஐடிசி புள்ளியெல்லாம் எடுத்துட்டு வெறும் ஐடிஐசியா ஏன் மாத்துனாங்க? அக்ரிக்கு ஏன் போனாங்க? ஃபார்மர்ஸுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க? அதனால பத்மபூஷன் விருது எப்படி கிடைச்சுச்சு? இப்ப சஞ்சய் புரி சார் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இத பத்தி முழுக்க முழுக்க எல்லாத்தையும் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். இப்ப வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேல்யூ வந்து பார்த்தா ஐடிசி என்னைக்குமே ஒரு வேல்யூ ஸ்டாக் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, அது ஒரு பாவ அ குட்ஸ். அதாவது அவன் தானே சொல்றான், சின் குட்ஸ்ன்னு சொல்றான்ல. அது ஒரு பாவப் பொருள். ஆனா நமக்கு என்ன, நாய் வித்த காசு குலைக்காதுன்னு சொல்ற மாரி, பங்குதாரர்கள் இங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அத யாரும் பெருசா கண்டுக்க போறதில்ல. இன்னும் சில பேத்துக்கு தெரியவே தெரியாது சார். பங்கு வச்சிருக்க அவங்களுக்கே தெரியாது. அது கோல்டு ஃபிளாக் வில்ஸோட பிராண்ட் தாங்கிறது தெரியாம தான் இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால இந்த நிறுவனத்தில பங்குகள வச்சோம்னா, டிவிடெண்ட் வரும், வேல்யூ இருக்கும். அதே நேரத்தில கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, முழுக்க கேஷ் ஃப்ளோ டிவிடெண்டாவே திருப்பி குடுத்துடுறாங்க. அவங்க ஒரு வேளை டிவிடெண்ட் குடுக்கறதுக்கு பதிலா அவங்க முழுமையா அக்ரில போட்டா நல்லது தான். பண்ண முடியும். ஆனா இன்னும் அது ஏன் அந்த பாலிசிய கொண்டு வரலங்கிறது அவங்க தான் சொல்லணும். அதனால இந்த காணொளி வாங்குங்க, விய்யுங்க அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு தெரியும் இந்த சேனல நான் என்னைக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? சொல்ல மாட்டேன். அதே மாரி இந்த பங்குகள பத்தி பேசும்பொழுது, நான் ரொம்ப அ ஆழ்ந்து தான் பண்றேன். பிகாஸ் ஐ அம் நாட் அ செபி ரிஜிஸ்டர், ஐ அம் நாட் அ ஈக்விட்டி ரிஜிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச பொது அறிவ நான் உங்களுக்கு முன்னாடி குடுத்துட்டேன். வைக்கிறதும், வாங்கிக்கிறதும், வாங்காததும் உங்களோட பொறுப்பு. ஆனா, இது ஒரு வேல்யூ ஸ்டாக்கா? ஆமா. அதே மாரி சின் குட்டா? ஆமா. இத்தனை இறப்புக்கு இன்னைக்கு வந்து 1,35,000 பேர் இறப்புல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கா? ஆமா. அதனால தான் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. அதனால தான் ஏழை மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க. அதாவது தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அத உங்க இதுல வைக்கணுமா? வைக்கக்கூடாதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நன்றி மக்களே. நன்றி.